ஹாய் கைஸ், ஐ எம் ஜெரால்ட். வெல்கம் டு யூகே தமிழ் இன்ஃபோ. நான் இப்போ யூகேயில் இருக்கிறேன். நான் இப்போ யூகேக்கு வந்துட்டு 2 மந்த் ஆகுது. நான் இந்த வாட்டி ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் வந்திருக்கிறேன். நான் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் வர்றதுக்கு முன்னாடி 2023 கம்பெனி மூலிமா பிஸ்னஸ் விசாவில் வந்தேன். அப்போ வந்து 1 மந்த் நான் யூகேல ஸ்டே பண்ணிட்டு நான் திரும்ப இந்தியாவுக்கு போயிட்டேன். இந்தியாவுக்கு போயிட்டு நான் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் விசாவில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணேன். அதெல்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் இப்போ புதுசாக வந்து விசா ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமானது ரொம்ப வந்துட்டு டைம் சேவ் ஆகும். நான் 2022 எண்டில் வந்து கம்பெனிலேருந்து ஜாப் ஆஃப் லெட்டர் வாங்கினேன். ஆனால் இப்போ தான் வந்துட்டு என்னால் இங்கே வர முடிஞ்சுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி விசாவில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் ஆனதில் வந்துட்டு ரொம்ப டைம் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. காய்ஸ், இது வந்துட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. சரியாக ப்ரெசென்ட் பண்ணலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி பேசுகிறதுனால வந்துட்டு பேச்சே வர மாட்டுது. நானே எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சு பார்த்தா பேசின்னு இருக்கிறேன். பட் உங்களுக்கு கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. நான் எல்லாத்த பற்றியும் நான் தனித்தனியாக வந்துட்டு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே பிஸ்னஸால் வந்தது, அதுக்கப்புறம் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம், அடுத்தது சிஓஎஸ் அப்ளை பண்ணது, அடுத்தது ஸ்கில்டு ஒர்க் விசா அப்ளை பண்ணது. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அது ஏன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அடுத்தது ஸ்கில்டு ஒர்க் விசா ரிஜெக்ட் ஆனதும் நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ கம்பெனி அப்ளை பண்ணாங்க, அதுவும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அது ஏன் ஆச்சு. அடுத்தது செகண்ட் டைம் வந்துட்டு சிஓஎஸ் லெட்டர் வந்து கம்பெனி அப்ளை பண்ணாங்க வித் இமிக்ரேஷன் லாயரோட. அது வந்துட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு. அடுத்தது சிஓஎஸ் சக்ஸஸ் ஆனதும் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா வந்துட்டு அப்ளை பண்ணாங்க இமிக்ரேஷன் லாயர்ஸ் தான். அவங்க சப்போர்ட்டாக பண்ணாங்க. அது வந்துட்டு அப்புறம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நான் விசா வந்ததும் யூகேக்கு வந்துட்டேன். நான் இதை பற்றி எல்லாத்தையுமே வந்து நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். இது வந்துட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாக இருந்தாலும் நான் சில முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு இப்போ இந்த ஸ்கில் ஒர்க்கர் விசா இல்லைனா வந்து இந்த கம்பெனி ரெக்குயர்மெண்ட்டு நம்ம பார்த்தோன்னா, நீங்கள் இப்போ யூகேக்கு வரீங்கன்னா நீங்கள் டிகிரி வச்சுருக்கணுன்றது கட்டாயம் இல்லை. கவர்மெண்ட் ரூல் படி நீங்கள் உங்கள் ஒர்க்கில் வந்து நீங்கள் நல்ல நாலேஜபிளாக இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு 5 to 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லைனா வந்து ஒரு 10 இயர்ஸ் நாலேஜ் வச்சுருக்கீங்கனாவே போதும். நீங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிட்டா நீங்கள் ஜாப் எடுத்துகிட்டு நீங்கள் விசா ப்ராசஸ் பண்ணி வந்துடலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் நாலேஜை வந்து இப்போ சீக்கிரமாக வளர்த்துக்கணுன்னா நீங்கள் டெய்லியும் வந்துட்டு உங்கள் ஜாப் ரிலேட்டடாக வந்து ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் அது வளர்த்துக்க முடியும். சாட்டர்டே சண்டேவும் நீங்கள் ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் வளர்த்துக்க முடியும். ஏன்னா வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்து டைம் எடுத்துக்கும். ஏன்னா இப்போ நல்ல நாலேஜை உங்கள் ஒர்க்கில் ஸ்ட்ராங் ஆகணும்னா வந்துட்டு ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் வந்துட்டு ஆகும். நீங்கள் அது டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஒர்க்கில் நீங்கள் நல்ல ஒரு மாஸ்டர் ஆகிடலாம். நீங்கள் அது உங்கள் கம்பெனிக்கு ப்ரூவ் பண்ணணும். அது இந்த சான்ஸ் வரும்போது நீங்கள் கம்பெனிக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜாப் ஆஃப் லெட்டர் வாங்கிடலாம். நீங்கள் அவங்களே இந்த விசா ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு இப்போ பாயிண்ட் பேஸ்டு சிஸ்டம். இப்போ யூகே விசாவுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூகே ஹோம் ஆஃபீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க பாயிண்ட் பேஸ்டு சிஸ்டம் தான் வந்துட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. டோட்டலாக வந்துட்டு 70 பாயிண்ட்ஸ் வேணும். 50 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மேண்டேட்டரியில் இருக்கும். மீதி 20 பாயிண்ட்ஸ் வந்து அடிஷ்னல் இதுலேருந்து எடுத்துப்பாங்க. உங்களுக்கு அது டீட்டெயிலாக வேணும்னு நீங்கள் ஹோம் ஆஃபீஸ் வெப்சைட்லேயே இது போனால் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இல்லைனா யூடியூப்பில் வந்துட்டு லண்டன் தமிழ் சேனலில் வந்துட்டு சீனியர் இமிக்ரேஷன் லாயர் பத்ரி கூட வந்துட்டு 2021 டிசம்பர் டைமில் வந்துட்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு பழைய வீடியோ தான், இருந்தாலுமே வந்துட்டு அது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். அவங்க சேலரி மட்டும்தான் அவங்க வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க லண்டன் தமிழ் சேனலில் வந்துட்டு சேலரி அப்டேட்டை பற்றி டீட்டெயிலாக அவங்க போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த பழைய வீடியோ பார்த்துட்டு புது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ புது சேலரி வந்து 38,700 மாற்றிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்கள் ஒர்க்கில் நல்ல நாலேஜபிளாக இருக்கீங்க, நல்ல டேலண்ட்டாக இருக்கீங்கன்னா கம்பெனி வந்து உங்களுக்கு அது பே பண்ணும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மூணாவது பாயிண்ட் வந்துட்டு இந்த நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ். இப்போ நீங்கள் யூகேக்கு வரீங்கன்னா நீங்கள்
நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரூவ் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து மேண்டட்டரி. இப்போ நீங்கள் டிகிரி வச்சுருக்கீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் வந்துலாம் தேவை கிடையாது. நீங்கள் யூகேஎன்ஆர்இக்கு வெப்சைட்டில் வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். அவங்க வந்துட்டு எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா, உங்களோட காலேஜ் சர்டிஃபிகேட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் இங்கே யூகேல இருக்கிற யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. இப்போ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ 90% ஆஃப் இந்தியாவில் இருக்க காலேஜஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்துட்டு இங்கே சேமாக இருக்குன்ட்டு வந்துட்டு அது ப்ரூவ் ஆகிடுது. எக்ஸாக்டாக வந்துட்டு எனக்கு அது எப்படி இருக்குன்னு வந்துட்டு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு அது டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்கள மட்டும்தான் வந்துட்டு அதை அப்ளை பண்ண முடியும். என்கிட்ட வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கிடையாது. நான் வந்து டிப்ளமோ தான். அதனால் வந்துட்டு நான் தனியாக எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு என்னால் விசா ப்ராசஸ் பண்ண முடியும். நீங்கள் ஐஎல்டிஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஎல்டிஎஸ் மாதிரி 4 ப்ரொவைடர் இருக்காங்க. யூகே ஹோம் ஆஃபீஸ் வந்து அவங்கள அப்ரூவ் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் ஐஎல்டிஎஸ் மட்டும்தான் எழுதணுன்றது அவசியம் கிடையாது. மற்ற அந்த 4 கம்பெனி எக்ஸாம் எதுவுமே நீங்கள் வந்துட்டு எழுதலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து விசா வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். நான் எடுத்தது வந்துட்டு ஐஎல்டிஎஸ் தான் வந்துட்டு நான் எடுத்தேன். அது கொஞ்சம் ஜென்ரலாக இருக்குன்ட்டு நான் வந்து எடுத்தேன். இப்போ நீங்கள் ஐஎல்டிஎஸ் சூஸ் பண்ணிங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஐஎல்டிஎஸ் மாதிரி நீங்கள் எடுக்க முடியாது. யூகேவிஏ ஐஎல்டிஎஸ்னு நீங்கள் செலக்ட் பண்ணி தான் அது வந்துட்டு எக்ஸாம் எழுதணும். நீங்கள் மற்ற ஜென்ரல் ஐஎல்டிஎஸ் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா யூகே ஹோம் ஆஃபீஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யூகேவிஐன்னு இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஐஎல்டிஎஸ் கோச்சிங் போனேன். நான் போனது வந்து சென்னை தான் போனேன். அங்கே சிந்தியா ஐஎல்டிஎஸ் அண்டு பிடி கோச்சிங் சென்டர்னு ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது. அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்துட்டு அவங்க சொல்லித்தராங்க. அவங்க சொல்லித்தரெல்லாம் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அவங்களோட வைக்கிற எக்ஸாமும் வந்துட்டு அவங்க டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ரியலாக வந்துட்டு எக்ஸாம் எழுதும் போது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்ட்டு அவங்க வந்துட்டு அவங்க முன்னாடியே வந்துட்டு ரொம்ப ஹார்டாக ட்ரெயின் பண்ணுவாங்க. பட் வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ எப்படி சொல்கிறது, அவங்க இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்தளவு வந்து நீங்கள் வந்துட்டு இன்வால்மெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் எந்தளவு வந்துட்டு நீங்கள் படிக்க தயாராக இருக்கீங்கன்னு வந்து நம்ம எல்லாமே நோட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களால எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்தளவு வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் படிக்க போகிறீங்க இல்லைனா வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்க போனால் நீங்கள் வந்துட்டு அந்த கோச்சிங் சென்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ மற்ற ஒன்று மணி வேஸ்ட் ஆகாது, இன்னொன்று டைம் வேஸ்ட் ஆகாது. ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் வந்துட்டு இப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா வந்துட்டு ஏற்கனவே படித்தவங்கள்ட்ட வந்துட்டு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு வந்து நீங்கள் வந்துட்டு கேட்டுட்டு நீங்கள் போய் சேருங்க. தெரியாமல் வந்துட்டு போய் சேர்ந்து டைமும் வேஸ்ட் ஆகுது, இப்போ எக்ஸாமும் வேஸ்ட் ஆகிடும், ஃபீஸும். இப்போ மறுபடியும் வந்து புதுசாக வந்து நீங்கள் இன்னொரு கோச்சிங் சென்டர் போவீங்க, அங்கேயும் வந்து ஃபீஸ் கட்டணும். எக்ஸாம் மறுபடியும் வந்துட்டு எழுதும்போது அதுக்கும் வந்துட்டு அமௌண்ட் ஆகும். ஏன்னா இப்போ 15,000 நினைக்கிறேன் ஒரு எக்ஸாமுக்கு இப்போ எழுதுறது வந்துட்டு. அப்படின்ற போது இப்போ நீங்கள் ஒரு 2 எக்ஸாம் எழுதுன்றாவே வந்துட்டு 30,000 வந்துட்டு ஆகிடும். அதனால் வந்துட்டு ஒரு நல்ல கோச்சிங் சென்டராக வந்துட்டு பார்த்து போய் சேருங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யூகேக்கு வந்து நீங்கள் பேண்டு எவ்வளோ வேணும், இப்போ மற்ற கண்ட்ரிக்கு போனீங்கன்னா எவ்வளோ பேண்ட் வேணும், இல்லை உங்கள் ஒர்க்குக்கு வந்துட்டு எவ்வளோ பேண்டு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு போயிட்டு எழுதுங்க. தெரியாமல் வந்துட்டு போயிட்டு எவ்வளோ பேண்டுன்னு தெரியாமலே வந்துட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதின்னு இருக்காதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து டைம் லிமிட்னு ஒன்று அவங்க வச்சிடுறாங்க. அந்த டைம் லிமிட்டில் வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற பேண்டை வந்து எடுக்க முடியும். எடுத்துடலாம்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அடுத்தது இப்போ 4வது பாயிண்ட் வந்துட்டு ஸ்கில்டு ஒர்க்கர் இந்த விசா எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்னோடய ரெக்கமெண்டேஷன்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஸ்கில்டு ஒர்க் விசா அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல இமிக்ரேஷன் லாயர்கிட்ட கொடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து நிறையா ரூல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு இப்போ எப்படி வந்து நம்ம குறைக்கலாம் அப்படின்ட்டு தான் அவங்க வந்துட்டு செக் பண்ணின்னு இருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலுமே வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் வந்துட்டு என்னோடய அட்வைஸ் என்னென்னா வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட் இமிக்ரேஷன் லாயர்கிட்ட கொடுத்து
உங்கள் கேஸை வந்து ஸ்டடி பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது அதில் மிஸ்டேக் இருந்ததுன்னா அவங்களே சொல்லுவாங்க. இல்லை அவங்களே வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ண தர சொல்லுங்கள். அதான் வந்துட்டு பெஸ்ட்டான வழி. என்னோடய கேஸில் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து நான் தான் வந்து ப்ராசஸ் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அது ஏன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா, இப்போ நமக்கு யூகே விசா அப்ளை பண்ணாவே வந்து அது காசு லெட்டர் வேணும்னு உங்களுக்கு தெரியும். அதில் வந்துட்டு அது நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. அது வந்து கம்பெனி கொடுக்கறது தான். நான் விசாவில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தெளிவாக வந்துட்டு நல்லா கொஞ்சம் பார்த்து தான் பண்ணேன். பட் அந்த காசு லெட்டர் வந்து அது கம்பெனின்ற போது அதில் நான் சரியாக வந்துட்டு அதில் பார்க்கல. அது கம்பெனி தான் எடுக்கிறது அப்படின்ட்டு நான் அதை விட்டுட்டேன். ஆனால் அதில் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்ட்டு அவங்க வந்துட்டு விசா வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. விசா ரிஜெக்ட் ஆனதுமே நான் என் கம்பெனிக்கு ஃபார்வர்டு பண்ணேன். அவங்க கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வேணான்னு சொன்னேன். அடுத்து புதுசாக வந்து அப்ளை பண்ணலான்னு. அவங்க வந்துட்டு இல்லை, நம்ம சைடு வந்து மிஸ்டேக் இல்லை. ஏன்னா வந்துட்டு இப்போ கவர்மெண்ட்டு சொன்ன அந்த ரீசன் என்னென்னா, உங்களோட ஸ்பான்சர் லெட்ரு, கம்பெனி கொடுத்த லெட்டரில் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் உங்கள் கம்பெனிக்கு வந்து லெட்டர் அனுப்பணும். ஆனால் வந்துட்டு உங்கள் கம்பெனிலேருந்து எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதனால் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. பட் ஆனால் கம்பெனிக்கு வந்துட்டு எந்த லெட்டரும் வரல, மெயிலும் வரல. அது என்ன நடந்துன்னே தெரியல. யார் சைடுமே மிஸ்டேக்குனே தெரியல. அப்படின்ற போது இப்போ கம்பெனி வந்துட்டு நம்ம சைடு வந்து மிஸ்டேக் கிடையாது. ஏன்னா லெட்டரும் வரல, மெயிலும் வரலன்ற போது நம்ம சைடு மிஸ்டேக் கிடையாது. நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ வந்துட்டு பண்ணலான்னு போட்டாங்க. அது வந்து டோட்டலாக வந்து டைம் வேஸ்ட்டு தான். நான் அட்வைஸ் பண்ணுறதுனா வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ வந்துட்டு போகாதீங்க. அது உங்கள் மேலே வந்துட்டு அது மிஸ்டேக் இருக்குது இல்லை எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ எடுக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு என் கம்பெனி எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போட்டப்போ ஒரு 6 மந்த் ப்ராசஸிங் டைம் இருந்துச்சு. 6 மந்த்து முடிஞ்ச உடனே வந்துட்டு யூகே கவர்மெண்ட்லேருந்து எனக்கு மெயில் வந்துச்சு, எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்குது அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டாங்க. 6 மந்த்து வந்துட்டு டைம் வேஸ்ட்டு ஆனது தான் மிச்சம், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு 3 மந்த்து இப்போ யாராவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போட்டிருந்தாலுமே ஒரு 3 மந்த்து ஆயிருக்கு, இல்லை 4 மந்த்து முடிஞ்சிருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு உங்களோட கேஸை வந்துட்டு ஒரு இமிக்ரேஷன் ஆகிட்ட கொடுத்து, இது மாதிரி வந்து விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ போட்டோம், இந்த டைமில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க எப்படியும் வந்துட்டு புதுசாக வந்து ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து புதுசாக ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 lakhs இல்லை 2 lakhs வந்துட்டு செலவாகும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா ஒரு 6 மந்த்து வந்துட்டு ஒரு 12 months வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஹோல் இயரே வந்து டைம் வேஸ்ட் ஆகுன்ற போது உங்களுக்கு 1 lakh 2 lakhs வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. இப்போ வந்து அவங்க வந்துட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸிங் டைம் வந்து 12 month ஆக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்துட்டு டைம் வேஸ்ட்டு தான். நீங்கள் வந்துட்டு ஒரு பெட்டர் வந்து புது வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது வந்து நான் வந்துட்டு இப்போ இந்த ஏஜெண்ட்டை வந்துட்டு காசு கொடுத்துட்டு வரீங்க. கவர்மெண்ட் ரூல் படி இப்போ நீங்கள் ஏஜெண்ட்டை காசு கொடுத்துட்டு நீங்கள் வரீங்கன்னா அது வந்துட்டு தப்பு. ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, நிறைய பேர் காசு கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வரீங்க, ஆனால் இங்கே அப்படி ஒரு ஜாபும் இருக்க மாட்டுது, இப்படி ஒரு கம்பெனியும் இருக்க மாட்டுது. இங்கே வந்து நீங்கள் ஏமாந்து தான் போகிறீங்க. சில பேர் வந்து 30 lakhs 40 lakhs வந்துட்டு கொடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இங்கே வந்துட்டு ஏமாந்து தான் போகிறாங்க. நான் யூடியூப்பில் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். கேர் ஹோம் செக்டரில் வந்துட்டு ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. ஒருத்தவங்களுக்கு சிஓஎஸ் லெட்டர் போயிருக்கு. சிஓஎஸ் லெட்டர் வச்சு அவங்க விசா ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. விசா ப்ராசஸ் பண்ணி முடித்து சக்ஸஸ் ஆகி வந்திருக்கு. அவங்க மறுபடியும் டிக்கெட் போட்டு இங்கே யூகே வந்திருக்காங்க. இவங்க யூகே வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு போகும்போது, நாங்கள் உங்களுக்கு சிஓஎஸ் லெட்டரை நாங்கள் அப்ரூவ் பண்ணலையே அப்படின்ட்டு, சாரி நாங்கள் சிஓஎஸ் லெட்டரே உங்களுக்கு நாங்கள் அப்ளை பண்ணலையே அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க அங்கே ஆஃபீஸில். இது வந்துட்டு எந்த சைடு வந்துட்டு மிஸ்டேக், எப்படி சொல்கிறது, எந்த சைடு மிஸ்டேக் நடந்துக்குன்னே தெரில. இன்னொன்று, கவர்மெண்ட் டேட்டா பேஸில் எப்படி அந்த சிஓஎஸ் நம்பர் போச்சுன்னே தெரியல. இங்கே எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னே தெரியல. நீங்கள் ரொம்ப சேஃபாக இருங்க. அதே வந்துட்டு அவங்க வந்துட்டு
2 பேர் வந்திருக்காங்க. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து 40 lakhs கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து 20 lakhs கொடுத்துட்டு வந்திருக்காங்க. மணி வேஸ்ட்டு தான். இப்போ உங்கள் திரும்ப வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப வந்துட்டு அவங்க ஹோம் கண்ட்ரிக்கு தான் போயாகணும். அதனால் வந்துட்டு இங்கே நீங்கள் காசு கொடுத்துட்டு ஏமாறாதீங்க. இன்னொன்று, இப்போ நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டை போய் நீங்கள் காசு கொடுத்துட்டு இப்போ வரீங்கன்னா, அவங்க வந்துட்டு இப்போ மற்ற கண்ட்ரீஸுக்கு வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா, அது வந்து உங்கள் பாஸ்போர்ட்டில் வந்துட்டு அது ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ எந்த நாட்டிலேருந்து வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் மறுபடியும் வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, அவங்க வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே வந்துட்டு இதில் ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனது வந்துட்டு அதில் இருக்கும். அவங்க வந்து அதை பார்க்கும்போது அவங்க வந்து கொஷின் கேட்பாங்க, இது ஏன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க கேட்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு மற்ற கண்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலுமே வந்துட்டு அது சக்ஸஸ் ஆகும். இல்லை வந்து மறுபடியும் அவங்க சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னோட கேஸில் இப்போ நான் யூகேக்கே நான் ஃபஸ்ட் டைம் பண்ணி மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் நான் யூகேக்கு பண்ணுற போதே, சேம் கண்ட்ரி பண்ணுற போதே நான் வந்துட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்படின்ற போது தான் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லைனா வந்துட்டு நான் எனக்கு எதுவும் ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னு நான் சொன்னால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா வந்து பாஸ்போர்ட்டில் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படின்றபோது அவங்க டேட்டா பேஸில் இருக்கும். அப்படின்றபோது அவங்க கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லா கண்ட்ரீஸுமே வந்துட்டு அவங்க லிங்க்கில் தான் இருப்பாங்க. இந்த பாஸ்போர்ட்டை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணும்போது இப்போ நீங்கள் அது கிடைக்கல அப்படின்ட்டு வேறு கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையாக இருக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப அது கேர்ஃபுல்லாக இருங்க. கம்பெனி மூலயமா வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி வர பாருங்கள். நீங்கள் ஒரு இப்போ ரெக்ரூட்டிங் டீம்கிட்டையும் வந்து நீங்கள் ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கம்பெனி என்ன கம்பெனி அந்த கம்பெனி வெப்சைட்டில் போங்க. அவங்களுக்கு அந்த கம்பெனி வெப்சைட்லேயே வந்து மெயில் ஐடி இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு மெயில் அனுப்புங்க. எனக்கு இந்த பொசிஷனுக்கு வந்து ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, இது நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு உங்கள் கம்பெனியில் தான் வந்திருக்கா அப்படின்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு மெயில் அனுப்புங்க. அவங்க வந்துட்டு அது உண்மையாக வந்து அனுப்பினாங்கன்னா அவங்க வந்துட்டு ஆமாம் இது நாங்கள் தான் அனுப்பணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணுறது வந்துட்டு பெட்டர். ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்து இப்போ ஏஜென்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் வரீன்ற போது அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க. நான் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். நியூசிலாந்து வந்துட்டு அந்த ஜாப் ஸ்கேமை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்துட்டு அங்கே எப்படி நடக்குது, என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதான் நான் அது ரொம்ப சேஃபாக இருங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணது அமௌண்ட்டும் வந்துட்டு போயிடும். நீங்கள் மறுபடியும் வேறு கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் முன்னாடி ஏற்கனவே வந்து தப்பான முறையில் போயிருக்கீங்க அப்படின்ட்டு அதுவும் வந்துட்டு ரெக்கார்ட் ஆனதால் ஃப்யூச்சர்லேயும் வந்துட்டு உங்களால் எங்கேயும் போக முடியாது. அதனால் இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஸ்கில்லை வளர்த்துட்டு கம்பெனி மூலிமா வர்றது வந்துட்டு பெட்டர், நான் அதை சொல்லுவேன். அதான் கைஸ், அடுத்தது இதான் ஃபைனல். நான் வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு வீடியோ போலான்னு இருக்கிறேன். இப்போ டிகிரி இல்லாமல் டிப்ளமோ குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு எப்படி ஹை சேலரிக்கு போகிறது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன ஜாப் இருக்குது, எனக்கு தெரிஞ்சது, அடுத்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு வீடியோ போடுறேன். நான் ஒரு வீடியோ போட பார்க்குறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா வந்துட்டு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னா வந்து நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கை பற்றி யூகே ஜாப் ரிலேட்டடாக வந்து பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அது உங்களுக்கு சொல்லுங்கள். நான் வந்துட்டு அது கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு பேசுகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இருந்துச்சுன்னா வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அதான் கைஸ்,
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.